நில்லுங்கள் சுவாமி. யாரப்பா நீ? என்ன வேண்டும் உனக்கு? நீங்கள் தானே அகத்திய முனிவர்? அப்படித்தான் சொல்வார்கள். அது சரி, நீ யாரப்பா? ஜீவராசிகளை மேய்ப்பவன். ஆடு மாடுகளை மேய்க்கும் சிறுவனா நீ? ஆம் சுவாமி. வந்த வேலை முடிந்ததும் அவைகளை பாதி தவறாமல் அழைத்து சென்று பட்டியில் அடைக்க வேண்டுமே, அது பெரிய பொறுப்பல்லவா? நன்றாக பேசுகிறாயப்பா. இருங்கள் சுவாமி. ஏன் சுவாமி, தமிழில் தாங்கள் எல்லாம் கற்றறிந்த முனியோ? எல்லாம் தெரிந்தவர்கள் இந்த உலகில் யாருமே இல்லையப்பா. ஒன்றும் தெரியாமலா முத்தமிழுக்கும் இலக்கணம் செய்தேன்? நான் எதையும் செய்யவில்லையப்பா. அந்த முருகப் பெருமான் என்னுள்ளிருந்து அதை செய்தார். முருகனின் அருள் நிறைய இருக்கிறதா உமக்கு? அதில் என்ன சந்தேகம்? ஈசனுக்கு பிறகு இந்த எளியனுக்கும் உபதேசம் செய்து இரக்கம் காட்டியவன் அந்த வேலவன். முருகனிடமே உபதேசம் பெற்ற தங்களிடம் சில கேள்விகளை கேட்கிறேன். உங்களால் பதில் சொல்ல முடியுமா? முடிந்த மட்டும் சொல்லுகிறேன் அப்பா. நானும் தெரிந்த வரையில் கேட்கிறேன். எனக்கும் புரிந்த வரையிலும் சொல்லுகிறேன். மண் பற்று, பெண் பற்று, பொன் பற்று, இந்த 3 பற்றை விட உலகத்தில் உயர்ந்த பற்று இன்னொன்று இருக்கிறது. அது என்ன பற்று? சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு தெரிந்த வரையில் தமிழ் பற்றுதான் தலை சிறந்த பற்று. இல்லவே இல்லை. தமிழ் பற்றை விட தாய் பற்று தான் உயர்வானது. அப்பா, நான் தமிழையே தாயாக கருதுபவன். அது வேறு இது வேறு என்று நினைப்பவன் அல்ல. பாவம், உமக்கு தாயே இல்லை. அதனால் தமிழையே உயர்வென்று கருதி கொண்டிருக்கிறேன். தாயும் இருந்து தமிழை ஊட்டியிருந்தால் பெற்றவளின் அருமை புரிந்திருக்கும். சரிதானா? அகத்தியரே, தமிழ் முனியே, என்ன பேச்சில்லை? நான் சொல்லுவது சரிதானா இல்லையா என்று தனியாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து சிந்தித்து பாருங்கள். வருகிறேன். ஆடு மாடுகளை மேய்க்கும் ஒரு சிறுவன் வந்து என்னை தாய் தந்தை இல்லாத அனாதை என்று சொல்லிவிட்டு போய்விட்டாரே. அப்படி என்றால் நான் யாருமற்ற அனாதையா? எனக்கு ஆதரவு காட்ட உலகில் ஒருவருமே இல்லையா? தமிழ் மொழியின் மேல் பற்று கொண்ட காரணத்தால் நான் தாய் பற்றை அறியாதவனாகவா போய்விட்டேன்? என்னை பேணி காத்து வளர்த்த என் அம்மையப்பன் செவியில் இந்த பாவியின் குரல் ஒலிக்கவில்லையா? அம்மா! அப்பா, அம்மா என்று அழைத்தது நீதானே? ஆம் தாயே. ஒரு சிறுவன் என்னை அன்னை தந்தையற்ற அனாதை என்று ஏளனம் செய்து விட்டார். அந்த வேதனையை தாழ முடியாமல் என் மனம் நெகிழ்ந்து அவர்களை அழைத்தேன். ஓஹோ, பெற்றவர்களை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாயா? ஆமையனே, நீங்கள் யார் என்று நான் அறியலாமா? அதை ஏனப்பா கேட்கிறாய்? நீ பெற்றவர்களை நினைத்து கவலைப்படுவதைப் போல நாங்கள் பெற்ற ஒரு பிள்ளையை தேடி அலைந்து கொண்டு வருகிறோம். என்ன வினோதமான சந்திப்பு. ஐயா, யார் உங்கள் பிள்ளை? தன்னலம் கருதாதவன், தரணிக்கு தொண்டு செய்ய புறப்பட்டவன். அவனை தேடித்தான் நாங்களும் வந்து கொண்டிருக்கிறோம். சேவை செய்யும் மனப்பான்மை அவனுக்கு வந்ததும் தாயையும் தந்தையையும் மறந்து விட்டான் போலிருக்கிறது. ஆனால் எங்கள் செல்வன் அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம் என்று கூறும் தமிழ் முழுவதும் கற்றவன். என்ன கற்று என்ன புண்ணியம்? பெற்றவர்களை மறக்கும் பிள்ளை ஒரு பிள்ளையா? என்ன செய்வது, அப்படியே ஒரு பிள்ளை இருக்கிறானே. யாரவன்? அந்த பிள்ளையின் பெயர் என்ன? என்னிடம் சொல்லுங்கள். எங்கிருந்தாலும் அவனை கண்டுபிடித்து கொண்டு வந்து உங்களிடம் சேர்க்கிறேன். அப்பா, எங்கள் பிள்ளையை எங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுவாயா? பெயரை சொல்லுங்கள் தாயே. அவனை கொண்டு வந்து சேர்க்கிறேனா இல்லையா பாருங்கள். அவன் பெயர் அகத்தியன். அகத்தியனா? என்னப்பா ஆச்சரியப்படுகிறாய்? தமிழ் மொழியின் முதல் எழுத்தான அகரத்தையும் கடைசி எழுத்தான நகரத்தையும் கூட்டி நாங்கள் தான் அவனுக்கு அகத்தியன் என்று பெயர் வைத்தோம். ஐயனே, அகத்தியன் என்று பெயர் உள்ளவன் நான் தான். நீதான் அகத்தியன்? ஆம் தாயே. அப்படி என்றால் நீதான் எங்கள் பிள்ளை. நான் உங்கள் பிள்ளையா? என்னுடைய தாய் தந்தையர் நீங்களா? நாங்களேதான். என்ன சொல்கிறீர்கள்? அகத்தியா, இன்னுமா உனக்கு புரியவில்லை? ஆண்டவா! அகத்தியா, நான் பெற்றது தமிழ். அந்த தமிழே நீ. அப்படி என்றால் நீ எங்கள் பிள்ளைதானே?
பிறகேன் உனக்கு அனாதை என்ற கவலை வந்தது? இறைவா, என்னை மன்னித்து விடுங்கள். ஆடு மாடுகளை மேய்க்கும் ஒரு சிறுவன் வந்து அனாதை என்று ஏளனம் செய்து என்னை கவலைப்படும் நிலைக்கு ஆளாக்கி விட்டான். அன்றுதான் நீ அவசரப்பட்டு விட்டாய். அந்த சிறுவன் உன்னை ஏளனம் செய்யவில்லை. தமிழ் மொழியில் முழு கவனத்தையும் செலுத்திவிட்ட உனக்கு தாய் தந்தையரை பற்றி ஞாபகப்படுத்திவிட்டு போயிருக்கிறான். அகத்தியா, உனக்கு அன்னை தந்தை மட்டுமல்ல, ஒரு இளைய சகோதரனும் இருக்கிறான். ஐயனே, என்னுடன் வாதாடிய இந்த சிறுவனா என் சகோதரன்? இவன் உன்னோடு வாதாடியவன் மட்டுமல்ல, உனக்கு உபதேசமே செய்தவன். முருகா, ஞான பண்டிதா, முத்தமிழ் தலைவா, அத்தனையும் உன் விளையாட்டுத்தானா? அகத்தியரே, உமக்கு இன்னொரு மூத்த சகோதரரும் இருக்கிறார். அவரையும் தெரிந்து கொள்ளுங்கள். விநாயக பெருமானே! அகத்தியரே, இப்படி அன்னை, தந்தை, அண்ணன், தம்பி, உற்றார், சுற்றம் அனைத்தையும் பெற்றிருக்கும் நீர் பெரிய வீட்டு பிள்ளை. உமக்கேனையா அனாதை என்ற கவலை வந்தது? ஐயனே, அறியாத்தனமாக ஏதோ குழப்பத்தில் ஆழ்ந்து விட்டேன். அனைத்தும் பெற்ற பாக்கியசாலினி. உலகில் உனக்கு நிகர் வேறு எவருமே இல்லை. நாராயண். இறைவா, வணக்கம். நாரதா, நல்ல சமயத்தில் வந்தாய். அன்று எங்கள் கல்யாணத்தில் அகத்தியனிடம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் வல்லமை இருக்கிறதா என்று கேட்டாயே, இப்பொழுது என்ன சொல்கிறாய்? தேவி, இந்த குறுமுனியின் புகழ் பெருமளவு உலகில் பரவ வேண்டும் என்றுதான் ஆங்காங்கு கலகத்தை துவக்கினேன். என் திட்டப்படி சென்ற இடமெல்லாம் இவருக்கு சிறப்பே கிடைத்தது. அதையும் செய்ய சொல்லி ஆண்டவன் தான் எனக்கு ரகசியமாக கட்டளையிட்டார். எல்லாம் உங்கள் நாடகம் தானா? பொறு தேவி, உன் கோபத்தை பிறகு வைத்துக் கொள்ளலாம். இசை பாடும் நாரதனும் தமிழ் பேசும் அகத்தியனும் இப்போது ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இசையும் தமிழும் சேர்ந்து ஒலிக்கட்டுமே. இசையாய் தமிழாய் இருப்பவனே, இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே, எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே, நிலைப்பவனே, இகவர சுகமரு பரம கருணை வடிவே, இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே, எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே, நிலைப்பவனே, இகவர சுகமரு பரம கருணை வடிவே, இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே. பொன்னெழில் மேனியில் பூசிய வெள்ளீரும் பூந்தளிர் மலர் மாலையும் ஒளிவுடன் ஒளிவிடும் இளமதி. பொன்னெழில் மேனியில் பூசிய வெள்ளீரும் பூந்தளிர் மலர் மாலையும் ஒளிவுடன் ஒளிவிடும் இளமதி. வாய்ந்த செஞ்சலை கோலமும் மாணவர் ஞானியர் வாழ்த்திடும் வடிவினை உடையாய் அருட்பெரும் சுடராய் அடியவர் மனதினிலே இசையாய் தமிழாய் இருப்பவனே, இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே, எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே, நிலைப்பவனே, இகவர சுகமரு பரம கருணை வடிவே, இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே. நந்தி தேவனோடு இந்திராதியர் வந்து தாளினை வணங்கிடவே, நந்தி தேவனோடு இந்திராதியர் வந்து தாளினை வணங்கிடவே, தந்தி மாமுகனும் விந்தை வேல்முகனும் சந்தமார் தமிழ் உழைங்கிடவே, தந்தி மாமுகனும் விந்தை வேல்முகனும் சந்தமார் தமிழ் உழைங்கிடவே, எந்த வேளையும் மறந்திடாது மறைசிந்து நான் முகல் பணிந்திடவே, கந்தமார் குழலி இந்த நேர்வதனி மங்களாம்பிகை பகிர்ந்திடவே, கவினுறு முகமதில் இளநகையே கனிவுறு விழிகளில் அருள்மழையே சுவைப்பட வருவதும் எதுசுரமே துணையென மொழிவதும் உயர் தமிழே, மந்திரமாய் மாதவமாய் தந்திரமாய் தாரகமாய் வழிபடும் அடியவர் இருவினை பொடிபட படுமறி தனிவிடும் இனிய அபயகரமும் வாய்ந்த செஞ்சடை கோலமும் மாணவர் ஞானியர் வாழ்த்திடும் வடிவினை உடைய அருட்பெரும் சுடராய் அடியவர் மனதினிலே இசையாய் தமிழாய் இருப்பவனே, இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே, எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே, நிலைப்பவனே,
பரம கருணை வடிவே